ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள பல செய்திகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். இதை பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சார், முதல் செய்தியாக பார்க்க வேண்டியது அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு கட்சிகள் சார்ந்த ஒரு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேகதாட்டு பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மேகதாட்டில் கர்நாடகா அந்த மேகதாட்டு பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டுகிற ஒரு திட்டம். அதற்கு எதிராக இப்போது நிறைய விஷயங்கள். ஏன்னா அவங்க அது தொடர்பான ஆய்வறிக்கை தயார் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இங்கே ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. அதை ஒட்டி தான் திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிது. அது உண்மையில் அனைத்து கட்சி கூட்டம் சொல்லக்கூடாது. அது அனைத்து தோழமை கட்சி கூட்டம் தான் சொல்லணும். ஏன்னா தோழமை கட்சிகள் தாண்டி அதற்கு வெளியில் எந்த கட்சிக்கும் அழைப்பு இல்லை. எனவே திமுகவுடைய அனைத்து தோழமை கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது. இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அந்த மேகதாட்டு அணை அது தொடர்பான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த மேகதாட்டில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்கிற சிந்தனை 2013 உதயமாகிறது. அங்கே இருந்த காங்கிரஸ் ஆட்சி அதனுடைய முதல்வராக இருந்த சீதாராமையா தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொப்போசலை உருவாக்குகிறார். ஸோ அந்த 2013 தொடர்ந்து மேகதாட்டில் ஒரு அணை கட்டணும் அப்படிங்கிற மேகதாட்டு அப்படிங்கிறது ரொம்ப குறுகலான ஒரு பகுதி, மிக மிக ஒரு குறுகலான ஒரு பகுதி. அந்த குறுகலான பகுதி, இந்த மேகதாட்டுங்கிற கன்னட வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, மேக்கேனா ஆடுன்னு அர்த்தம், தாட்டுன்னா தாண்டுதல்னு அர்த்தம். தமிழில் ஆடு தாண்டும் காவிரி அப்படிம்பாங்க. ஒரு ஆடு கூட அந்த பக்கத்தில் இந்த பக்கம் தாவிர முடியும். அவ்வளோ ஒரு குறுகலான ஒரு இடைப்பட்ட ஒரு இடைகளி மாதிரியான ஒரு பகுதி. அந்த இடத்துல காவிரி நீர் ஓடுகிறது. இந்த இடத்துல ஒரு தடுப்பணை கட்டி அதில் 67.14 டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை தேக்குவதற்கான இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டேம் கிடையாது, செக் டேம் மாதிரி ஒரு தடுப்பணை போல் கட்டுவது. அந்த இடத்துல அதை கட்டி அதன் மூலமாக அவங்க ப்ரப்போஸ் என்னன்னா, பெங்களூருக்கு 16.1 டிஎம்சி குடிநீர் தர முடியும், பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு. இது தவிர 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான நீர்மின் நிலையம் அதை அமைப்பது. இது ரெண்டும் அந்த திட்டத்தில் அடங்கும். இந்த திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடை 5912 கோடி அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த அணை ப்ராஜெக்ட் தொடர்பானது. இப்போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் நமக்கு என்ன பாதிப்பு? அவங்களுடைய இடத்துல கட்டுறாங்க, இதனால என்ன பாதிப்பு? அதாவது இந்த மேகதாட்டில் கட்டியாச்சு அப்படின்னாக்க கடுமையான மழை பெய்து உபரி நீராக திறந்து விடப்படுகிற போது ஒரு கபினிலேருந்தோ கிருஷ்ணராஜசா அந்த உபரி நீர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு திட்டமும் கூட இது. இப்போ இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் எடுத்துப்போம், பெரிய மழை கர்நாடகாவில் மழைப்பொழிவு ஜாஸ்தி. அதனால் கிருஷ்ணராஜசாகர்லேருந்து கபினிலேருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீர், அப்படிப்பட்ட உபரி நீரே 80 டிஎம்சி திறந்து விடப்பட்டது. அதில் 70 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது, கடைமடை பகுதி வரைக்கும் வந்தது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த ஒரு செக் டேம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த உபரி நீரையும் கர்நாடகா தேக்கி வைத்து கொள்ளும், இதுவும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. இப்போ இது என்ன ஆகும்னா, ரொம்ப எக்ஸஸாக மழை பெஞ்சு தானாக வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, இந்த தானே வருகிற தண்ணீருக்கும் தமிழ்நாடு இனிமேல் கர்நாடகத்திடம் கையேந்த வேண்டியிருக்கும். இன்றைக்கி ரொம்ப கடுமையாக மழை பெஞ்சிருச்சு, அணை கொள்ளளவையும் மீறி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லாமல், இல்லைன்னா அணை உடஞ்சிரும். அதனால கபினிலேருந்து கிருஷ்ணராஜசாரில் அவங்களே திறந்து விட்டுறாங்க, நாம் விண்ணப்பிக்கவே இல்லை. இப்போ என்னென்னா, அப்படி வர்ற நீர் போகிற பாதையில் இன்னொரு தடுப்பணையை போட்டு அதையும் தேக்கி வச்சுட்டா, இப்போ என்னென்னா இப்படி வரக்கூடிய உபரி நீரையும் நமக்கு தர தேவையில்லை. இந்த உபரி நீருக்கும் நீங்கள் வேண்டுகோள் விடுத்துக்கொண்டே இருக்கணும், விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கும் கர்நாடகத்திடம் நீங்கள் கெஞ்ச வேண்டியிருக்கும். ஆனால் ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, தமிழகமோ கர்நாடகமோ எந்த அணைகளும் கட்டக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி. அதாவது எப்படி அப்படின்னாக்க, இது இந்த காவிரி பேசின் தொடர்பான, காவிரி நீர் தொடர்பான ஒரு டிஸ்பியூட் எல்லாம் வர்றப்போ, காவிரி நடுவர் மன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, காவிரி நதியின் குறுக்கேயோ
இல்லாட்டி காவிரியினுடைய கிளை நதிகளின் குறுக்கேயோ எந்த அணை கட்டினாலும் அந்த அணைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற மாநிலங்களிடம் அனுமதி பெற வேண்டும். இப்போ சம்பந்தப்பட்ட மாநிலங்கிறப்போ தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 3மே வருது. அப்படிங்கிறப்போ தமிழ்நாடுகிட்ட கட்டாயம் இவர்கள் அனுமதி சம்மதம் பெற்றே ஆக வேண்டும். இப்போ வந்து காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மசூத் ஹுசைன் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, மேகதாது அணை கட்டும் திட்டம் காவிரி நதிநீர் பகுதியில் உள்ளது. எனவே இது காவிரி மேலாண்மை வாரியத்தின் கவனத்துக்கு வந்தே ஆக வேண்டும். இது தொடர்பாக கர்நாடக அரசு என்ன செய்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசிடம் கலந்து ஆலோசித்த பிறகே செயல்படுத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இவர் வந்து காவிரி ஆணைய தலைவர். இவர் வந்து மசூத் ஹுசைன். இவர் வந்து என்றைக்கு சொன்னான்னா 28ஆம் தேதி, இப்போ தான் 2 நாளைக்கு முன்னால் தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது சட்டபூர்வமாகவே இது வந்து செல்லுபடித்தன்மையற்றது, இதை செயல்படுத்த முடியாது. அதனால தான் வந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே இவ்வளவு தூரம் சட்ட ரீதியாக இதை செய்ய முடியாது, தமிழ்நாடு அரசுகிட்ட அனுமதி வாங்கணும், தமிழகத்திடம் அனுமதி பெறணும், எல்லாமே தெரியும். இது நமக்கு தெரிகிற போது கர்நாடக அரசுக்கு தெரியாதா, மத்திய அரசுக்கு தெரியாதா? அப்படிங்கிறப்போ இதில் என்ன இருக்குது, இது என்ன தந்திரம்? ஏன்னா அடுத்தாப்பில் ஒரு 4-5 மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் வருது. இங்கே இருக்கக்கூடியது திரும்பவும் இந்த காவிரி விஷயத்தில் எழுந்து கொண்டே இருப்பது எல்லாமே ஒரு அரசியல் தான். கர்நாடகம் என்பது 2 தேசிய கட்சிகளுக்கும் முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக தான் எல்லாமே தேர்தல் ஆதாயத்துக்காக. இந்த தேர்தல் ஆதாயத்துக்காகத்தான் இப்போ வந்து இவர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படி அனுமதியே கொடுத்துருக்கக்கூடாது. இல்லை, ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர், கர்நாடகத்துடைய நீர்வளத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் நிதின் கட்கரியை 5 முறை சந்தித்திருக்கிறார். 5 முறை. குமாரசாமி 1 முறை சந்தித்திருக்கிறார். குமாரசாமி சந்தித்தப்போ நிதின் கட்கரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தமிழகத்தின் சம்மதத்தை பெற்று வாருங்கள், அப்படி வந்தால் உடனே உங்கள் ப்ரப்போசலை நாங்கள் ஓகே பண்ணுறோம், இப்படித்தான் நிதின் கட்கரி சொன்னார். அப்படி சொன்ன நிலையில் மத்திய அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு சொந்தமான நீர்வள ஆணையம் நீங்கள் திட்ட அறிக்கை தயாரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து இந்த திட்டத்துக்கான ஒப்புதல், அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் என்னங்கிறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான விஷயம். நீங்கள் மேகதாதுல அணை கட்டுங்கன்னு சொல்ல, இந்த அணை கட்டுவதற்கான அந்த திட்ட தயாரிப்பு அறிக்கை, அந்த அறிக்கையை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கே ஒப்புதல் வேணும். அந்த ஒப்புதலே தப்புங்கிறத நம்மளுடைய ஆர்குமெண்ட். இப்போ அது கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளவு தூரம் சொன்ன நிதின் கட்கரி இப்போ ஏன் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்தல் ஆதாயம். ஆனால் இது உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி இல்லைங்களா? அதனால தான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதில் வந்து கோர்ட்டுக்கு போய் தான் எந்த அரசாக இருந்தாலும் தீர்வு காண முடியும். ஆனால் இது கோர்ட்டுக்கு போனால் நிற்காது என்பது அவர்களுக்கும் தெரியும். இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டுவாங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது அனுமதி தந்த காரணத்தினால் இப்போ வந்து அனைத்து தோழமை கட்சி கூட்டம் திமுக நடத்தி இருக்கிறது. அது தொடர்பாக திமுக சார்பில் ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு அனுமதி அளித்திருப்பதை கண்டித்து டிசம்பர் 4ஆம் தேதியன்று அனைத்து கட்சிகளின் சார்பில் திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதுதான் வந்து ட்விட்டரில் அவர் கொடுத்துருக்குது. இப்போ இதில் என்னென்னா, அணை கட்டுவதற்கு மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு அனுமதி அளித்திருப்பதை கண்டித்துன்னு வருது. இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்தளவில் அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டிக்கிற நாம் அனுமதி கேட்ட காங்கிரஸ் அரசு ஏன் கண்டிக்கவில்லை? மத்தியில் அவங்க ஆட்சி இருக்குது, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. கர்நாடகத்தில் யாருடைய ஆட்சி இருக்கிறது? காங்கிரஸும் மதசார்பற்ற ஜனதா தளமும் கூடின ஆட்சி. இந்த ப்ரொப்போசலை உருவாக்கினதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, சீதாராமையா. இப்போது அவங்க அனுமதி கேட்குறாங்க. இவங்க அனுமதி கேட்கல, அவங்க கொடுக்கவே போகிறதில்ல. ஸோ இந்த ப்ரொப்போசல் இனிஷியேட் ஆனதே, உருவானதே, அதனுடைய ஆரம்பமே எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடக மாநிலத்திலிருந்து, அது மாநில அரசிடமிருந்து தான் வருகிறது. இந்த மேகதாட்டு என்பது தமிழகத்துக்கு இணைக்கப்படுகிற அநீதி என்று சொன்னார். அநீதி தான் சொன்னால்ங்கிறதுல அல்ல, அநீதி தான்.
இந்த அநீதி என்றால் இந்த அநீதிக்கு பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி சம அளவில் பொறுப்பேற்க வேண்டும். இந்த ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. இதில் ஒருவர் தவறை மட்டுமே ஹைலைட் பண்ணுறது, இன்னொருத்தருடைய தவறை வந்து கண்டும் காணாமலும் போவது அப்படிங்கிறது இங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இந்த சூழல்ல ஆளும் கட்சி, தமிழகத்தை ஆளும் கட்சியோட இது வந்து செயலற்று இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? நீங்கள் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதில் ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் எந்த ஒரு மாநில அரசும் பாதிக்கப்பட்டவராக உச்சநீதிமன்றத்தில் தான் போக முடியும். ஏன்னா அதாவது உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் வந்து மற்ற மாநிலங்கள்கிட்ட கர்நாடகா கேட்டுத்தான் செய்ய வேண்டும் சொல்லலை. ஆனால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது தன்னுடைய தீர்ப்பில். ஸோ அப்படி உறுதி செய்திருப்பதன் மூலமாகவே அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. ஆக உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எந்த ஒரு அணை எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் மற்ற அந்த உறுப்பு மாநிலங்கள் தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளம் ஆகியவற்றிடம் அனுமதி கேட்டு சம்மதத்தோடு தான் செய்யணும். சம்மதம் இல்லாமல் செய்ய முடியாது. அதான் சொன்னேன். 28ஆம் தேதி காவிரி ரிவர் வாட்டர் அந்த அத்தாரிட்டி அதனுடைய தலைவர் மசூத் ஹுசைன் என்ன சொல்லியிருக்கான்னு இப்போ தான் வாசித்து காட்டினேன். அவர் முடியவே முடியாதுன்னு தான் சொல்கிறார். ஸோ நிச்சயமாக இது நடக்கும்னு எனக்கு தோணலை. என்னுடைய நம்பிக்கை பலிக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நடக்கும்னு தோணலை. இந்த மாதிரி நடக்காது. ஆனால் இது அரசியலுக்காக செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்கள். ஆனால் இங்கேயும் ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போது ஒரே ஒரு விஷயம், அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இஷ்யூன்னு வர்றப்போ காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அவங்க மாநில நலம் அப்படின்னு வருகிற போது என்ன அந்த இடத்துல வந்து நம்ம திமுக கூட்டணியில் இருக்கோம், திமுகவுக்கு இதனால் உறுத்தல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நினைக்கல. அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்குது, இதனால உறுத்தல் வந்துடுமோ காங்கிரஸுக்குன்னு ஏன் திமுக நினைக்கணும்? தமிழர் நலனை காட்டிலும் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை இல்லையா? அப்படிங்கிறப்போ சம அளவில் இதில் வந்து நான் பிஜேபியை சப்போர்ட் பண்ணல. பிஜேபி இந்த விஷயத்தில் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே அளவுக்கு ஈக்குவலாக காங்கிரஸும் எதிர்க்கப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை மட்டும் இது வந்து இந்த விஷயத்தை பலவீனப்படுத்தும். அதுக்காக சொல்கிறேன். கடைசியில் இந்த விஷயத்தையே அரசியலுக்காக முன்னெடுக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ கட்சிகளை தாண்டி மாநில நலனை அதைத்தான் சொல்ல வரேன். கரெக்டு, அதே வார்த்தை தான். அதாவது இந்த இஷ்யூவை அரசியல்ங்கிற வளையத்துக்கு அப்பால் வைத்து நாம் பார்க்கணும். இதை வந்து கேரளாவில் இருக்க அரசியல்வாதிகள் செய்கிறார்கள், கர்நாடகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். கேரளாவில் வந்து முல்லை பெரியாறு இஷ்யூ வர்றப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய உம்மன் சாண்டி காங்கிரஸ், எதிர்கட்சி வரிசையில் இருக்க அச்சுதானந்தர், ரெண்டு பேரும் கைகோர்த்து ஒரே ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் போய் மோடியை 2015 ஜனவரி 14ஆம் தேதி சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா மற்ற இஷ்யூஸுக்காக ரயில்வே துறை அமைச்சர், நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களையும் சந்தித்து கோரிக்கை வைக்கிறார்கள். ஒரு மாநிலத்துக்கு என்று வருகிற போது இவர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்றால் இந்த விஷயத்தில் நாம் ஏன் வந்து தமிழர் நலனை மட்டுமே மையப்படுத்தி நாம் செய்யக்கூடாது? இன்னொன்று, பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதே அளவுக்கு காங்கிரஸுக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தால் திமுகவுக்கும் பொறுப்பு உண்டு. நான் எதிர்கட்சியை சும்மா ஆர்ப்பாட்டத்தோடு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை கேட்டால் இந்த விஷயத்தை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தோழமை கட்சிகளோடையாவது பெங்களூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் சிவகுமார் இவர்களை சந்தித்து இந்த திட்டத்தை கைவிடுமாறு செய்ய வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதே போல இந்த விஷயத்தில் முதல்வரும் ஸ்டாலினுமே ஒருங்கிணைந்தும் செயல்படலாம். இது தொடர்பாக ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு இவர்கள் வந்து பிரதமரை ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் சந்திக்கணும். அதே போல் இந்த மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அழுத்தம் கொடுக்கிற போது ஸ்டாலின் வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அனுமதி கொடுத்தது பிஜேபி அரசு என்றால் அதை செயல்படுத்த போவது கர்நாடகத்தில் இருக்க மாநில அரசு. அது வந்து மாநில அரசின் திட்டமே ஒழிய மத்திய அரசின் திட்டம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குது. சும்மா பிஜேபியை கையை காட்டிட்டு இன்னொரு பக்கம் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த இரண்டு கட்சிகளுமே கண்டிக்கத்தக்க கட்சிகள் இந்த விஷயத்தை பொறுத்தளவில். சார், அடுத்ததாக பெரிய செய்தியாக பேசப்பட்டது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறத பற்றி தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கடந்த மே 22ஆம் தேதி
ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அந்த ஆலையை மூட வேண்டும் என்று கோரி 100 நாள் போராட்டம். 100வது நாள் அன்னைக்கு ஒரு மோசமான சம்பவம் நடக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. 13 பேர் பலியாகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தொடர்பாக அதுக்கப்புறம் நீதி விசாரணை என்றெல்லாம் போய்கொண்டிருந்த போது ஆகஸ்ட் 14ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அந்த டிவிஷன் பெஞ்சு ஒரு உத்தரவு போடுகிறது. என்னன்னா, இந்த விஷயம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்கணும். இந்தியாவுடைய அதி உயர்நிலையில் இருக்கிற புலனாய்வு அமைப்பு என்பது சிபிஐ. அதுக்கு மேலே ஒரு புலனாய்வு அமைப்பு இந்தியாவில் கிடையாது. அதுக்கு மேலேனா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் விசாரிக்கக்கூடிய ரா இருக்குது, அப்படிலாம் இருக்குது. பட் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அதி உயர் புலனாய்வு அமைப்பு என்பது சிபிஐ தான். அந்த சிபிஐ விசாரிக்கணும். இதில் யார் தவறு, யார்கிட்டேருந்து இந்த எக்ஸஸ் இருந்தாலும் சரி, அதாவது தங்களுடைய வரம்பு எல்லைகளை கடந்து, தங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லைகளை கடந்து யாரெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்து இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காரணமாக அமைந்தார்களோ அவர்கள் தொடர்பாக ஒரு தரோவாக ஒரு புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு உத்தரவிட்டது, அந்த டிவிஷன் பெஞ்ச். அதன் பேரில் தான் சிபிஐ என்கொயரி நடந்தது. இப்போ என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் KS அர்ஜுனன் பேர், அவர் கொடுத்துருக்கிற புகாரின் பேரில் சிபிஐ ஃப்ரெஷ்ஷாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் முழுக்க இந்தியன் பீனல் கோடு ஐபிசி கீழே அது என்னென்ன செக்ஷன்ஸில் அப்படின்னாக்க, சட்டத்தை மதிக்காத அரசு ஊழியர்கள், குற்றச்சதி, வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்துதல், காயம் ஏற்படுத்தும் நோக்கில் போலி ஆவணங்களை உருவாக்குதல், வழிப்பறி, கொள்ளை, இது தொடர்பான பிரிவுகளின் கீழே யார் மேலே அப்படின்னா அடையாளம் தெரியாத வருமான வரித்துறை மற்றும் காவல்துறை அலுவலர்கள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வழிப்பறி, கொள்ளை இதெல்லாம் போலீஸார் மேலேயே, ஆனால் அடையாளம் தெரியாத நபர்கள். ஸோ இன்னும் என்னென்னா, யார் யார் மேலேங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணல, நபர்களை பாயிண்ட் அவுட் பண்ணலை. அது இன் ஃப்யூச்சர் அது எப்படின்னாக்க அவங்களுடைய விசாரணையில், புலன் விசாரணையில் நபர்கள் தெரிய வருகிற போது அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த எஃப்ஐஆரில் சப்ளிமெண்ட்ரி எஃப்ஐஆர் இல்லாட்டி அடிஷ்னல் எஃப்ஐஆர், கூடுதல் முதல் தகவல் அறிக்கைன்னு அதோட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போடுவாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கிறது இதுதான். அதைத்தான் இன்றைக்கி நம்ம ஒரு செய்தியாக பார்க்குறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் எங்கே தவறு நடந்திருந்தாலும் அவர்கள் நீதிக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுதான் நம்முடைய தேவையும் கூட, எதிர்பார்ப்பும் இதுதான். ஆனால் இந்த நீதிக்கு முன்னால் இவர்களை எல்லாம் நிறுத்துகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை சிபிஐ சரியாக செய்து விடுமா? சிபிஐங்கிறது ஏதோ தேவலோகத்திலிருந்து குதித்த அமைப்பல்ல. சிபிஐ மேலேயே இப்போ ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆமாம், அது வேற இருக்குது. அதை தாண்டி அண்மையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம், டிஎஸ்பி விஷ்ணுபிரியான்னு ஒருத்தவங்க திடீர்னு இறந்தாங்க மர்மமான முறையில். அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதுல இருந்து கடைசி சிபிஐக்கு தான் உத்தரவிட்டு. சிபிஐக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல, ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஒரு ஸ்டேஜில் எங்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, ஒரு க்ளூவும் இல்லை. அதனால் இந்த வழக்கை முடித்து கொள்ளுகிறோம்னு சொல்லிட்டு அதை புலன் விசாரணைங்கிற கட்டத்துக்கே போகலை. அதுக்கு முன்னாலேயே சிபிஐ அந்த வழக்கு முடித்து கொண்டு விட்டது. அந்த விஷயத்தில் ஒருத்தர் கூட அரெஸ்ட் ஆகலை. விஷ்ணுபிரியா விஷயத்தில் இத்தனைக்கு சிபிஐ புலனாய்வு செய்தது. ஏன்னா தமிழக அரசு புலனாய்வு செய்தால் கூட தவறாக போய்விடும், ஒரு பயஸ்டாக இருக்கும், ஒருதலை பட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது. அப்படிங்கிறப்போ இப்போது எங்கேருந்தோ டெல்லியிலேருந்து வரக்கூடிய சிபிஐ ஆஃபீஸர், இங்கே இருக்க 1-2 ஆஃபீஸர்ஸ் மட்டும் எப்படி ஃபுல்லாக ஒரு விரிவான ஒரு ஒரு புலனாய்வை மேற்கொள்ள முடியும்? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸுடைய உதவியோ இல்லாட்டி ஒரு மாவட்ட போலீஸுடைய உதவி இல்லாமல் இந்த புலன் விசாரணையை சிபிஐ முன்னெடுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக அவங்க ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்துட்டு எல்லாம் செஞ்சிட முடியாது. ஸோ அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஹெல்ப்பு, அந்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையோட உதவி இல்லாமல் சிபிஐ ஒரு தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளவே முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லப்படுறதுன்னா, கோத்ரா இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் உயர் அதிகாரி பொறுப்பில் மோடி நியமிச்சிருக்காரு.
அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சிபிஐல. இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருத்தரே வந்து இல்ல, விசாரிக்கிறது அதுல எப்படி நியாயமா ரெண்டு இருக்கும்? விதமான சிக்கல் இருக்கு. என்னன்னா கோத்ரா சம்பவம் அது சம்பந்தப்பட்டது அவர் நியமிச்சார் அப்படின்னா அதில் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய இவருக்கு அலோக் வர்மா அவர் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய வளர்ச்சி எல்லாமே ஷீலா தீக்ஷித் வந்து சீஃப் மினிஸ்டர் அதனால இரண்டு டெல்லியில அதிகாரிகளுக்கும் போட்டி அதனால தான் மாறி மாறி இது வந்து அவர் குற்றச்சாட்டுகள். காங்கிரஸ் சார்பாளராக இருக்காருங்கிறனால தான் பேலன்ஸ் பண்றதுக்காக நம்பர் 2 அஸ்தனாவை கொண்டு வந்து உட்காத்தி வச்சாங்க. ரைட்டா? அதில் வந்து ஆனால் இதுதான் சொல்கிறேன். இப்போது நம்ம மேகதாட்டில் பேசுகிறப்போ பிஜேபியை மட்டுமே மையப்படுத்தி சொல்லியிருந்தால காங்கிரஸுடைய பங்கு மறைக்கப்பட்டது இல்லையா? அதே போல் தான் சிபிஐ விஷயத்தில் அஸ்தனாவை பற்றியே ஊடகங்கள் பேசும், அலோக் வர்மா பற்றி பேச மாட்டோம். ஸோ அதுலேயே எதை ஞாபகமாக மறக்கிறது அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்து பெரும்பாலான ஊடகங்களுக்கு இருக்குது. அலோக் வர்மா எப்படி அங்கே வந்தார்? அவர் வந்து டிஜிபியாக இருந்த எல்லாமே காங்கிரஸ் ரிஜிமில் தான். டெல்லியில் வந்து சிறைத்துறை டிஐஜியாக இருந்திருக்கா, மிசோரமில் இருந்திருக்கா, பாண்டிச்சேரியில் இருந்திருக்கா, எல்லாமே காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள். அவருடைய வளர்ச்சி எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அதனால அவர் வந்து ஒரு காங்கிரஸினுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு நபர் அப்படின்னு. அப்போ அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு அஸ்தனா தேவைன்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே பயஸ்டாக இருக்கிறவங்க. இந்த பயஸ்டாக இருக்கிறதுங்கிறது சிபிஐ பொறுத்தவரை தப்புன்னு சொன்னால், நான் ஏற்கனவே அந்த மேகதாட்டில் சொன்ன மாதிரி இவர்கள் ரெண்டு பேரையும் சமமாக கண்டிக்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸுமே சமமாக பார்க்கணும். இல்லை அஸ்தனாவை மட்டும் பார்க்கறது, அலோக் வர்மா வந்து ரொம்ப சேஃபாக கவனமாக அப்படியே விட்டுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேருமே சார்பாளர்கள் தான், ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். சரி, இப்போ தூத்துக்குடிக்கு வந்துடுறேன். இப்போது இவங்க வந்து லோக்கல் போலீஸுடைய ஹெல்ப் இல்லாமல் எதுவும் முன்னெடுக்க முடியாது. இதில் போலீஸ் மேலேயே வழிப்பறி கொள்ளை அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி அவர்களே காட்டி கொடுப்பார்கள்? அவர்கள் எப்படி முழுமையாக ஒத்துழைப்பு தருவாங்க? இது எந்த அளவுக்கு இந்த விசாரணை வந்து ப்ரொசீடிங்ஸ் போயிடும்? ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டாச்சு, செயல்படுத்தி ஆகணும். அப்படி செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, அவ்வளோதான். ஏன்னா ஒரு கணக்கு காட்டணும், நாங்களும் செயல்படுத்திட்டோம் அப்படின்னு. ஆனால் இந்த முயற்சியில் வெற்றி இருக்குமா அப்படிங்கிறதுல வெற்றி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இருக்குமா என்பதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அடுத்து G20 மாநாடை பற்றி பேசணும். சீனாவுக்கு எதிராக 3 நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ், அதாவது G20 அப்படிங்கிறத குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லுவோம். 20 நாடுகள். இது வந்து 99ல் உருவான ஒரு அமைப்பு. அப்போ வந்து எதுக்காக உருவாச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத மையமாக வச்சு அந்த ஒரு கருத்துருவத்தின் அடிப்படையில் இது ஒன்று. இப்போ என்னென்னா இன்னைக்குலேருந்து டிசம்பர் 1 வரைக்கும் அர்ஜென்டினாவில் இருக்க பியூனஸ் ஐர்ஸ் அப்படிங்கிற சிட்டியில் ஆரம்பமாகுது. இந்த G20 கருப்பொருள் என்ன அப்படின்னாக்க ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய வளர்ச்சி, நியாயமான தாக்கு பிடிக்கும் வளர்ச்சியை சாத்தியப்படுத்துவதை நோக்கி அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். இதில் நாம் அமெரிக்கா, ஜப்பான் இந்த 3 பேரும் சந்திப்புக்கு, ஒரு முத்தரப்பு சந்திப்புக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இந்த 3 பேருடைய மையப்புள்ளியாக சீனா இருக்குது. இப்போது சீனாவால் அமெரிக்காவுக்கு பொருளாதார பிரச்சனை, சீனாவால் நமக்கு எல்லைப்புற பிரச்சனை, தென்சீன கடல் மற்றும் சில தீவுகள் அது விஷயத்தில் வந்து ஜப்பானுக்கு பிரச்சனை. ஏன்னா ஜப்பானுக்கு சொந்தமான சில தீவுகளை வந்து சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. ஆக இந்த 3 நாடுகளும் ஒரு கோணத்தில் சீனாவால் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அப்போது பாதிப்புக்குள்ளான இந்த 3 நாடுகளும், அதாவது ஜப்பானுடைய பிரதமர் அபே, மோடி, அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், இவங்க 3 பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே நேரத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முத்தரப்பு சந்திப்பு எப்படியோ அதே போல் இன்னொரு முத்தரப்பு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அது என்ன அப்படின்னா ரஷ்யா, இந்தியா, சீனா. அதுக்கு வந்து RICம்பாங்க, ரிக் அப்படிம்பாங்க. ரிக், ரஷ்யா, இந்தியா, சீனா, இவர்கள் 3 பேரும் சந்தித்து கொள்வதற்கான சில சாத்தியங்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தவிர மோடி தனிப்பட்ட முறையில் வந்து தனி சந்திப்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவரை சந்திக்கிறாரு. ஜெர்மனுடைய பிரதமர் ஏஞ்சலா மார்க்கலை மீட் பண்ணுறாரு. அதே போல் நெதர்லாண்ட்ஸுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூட்டை சந்திக்க இருக்கிறார். அப்படின்னா இந்த சந்திப்புகள் அத்தனை ஊடாக நாம் என்ன பெறப்போகிறோம், எதற்கான இந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்காவோடையும் சந்திக்கிறோம், இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட சந்திக்கிறோம். ஜப்பான் எப்படி நாமும் பாகிஸ்தானுமோ அதே போல் ஜப்பானும் சீனாவும் எதிரும் புதிருமானவர்கள், எலியும் பூனையுமானவர்கள்.
அந்த பக்கம் ஜப்பானை மீட் பண்ணுறோம், இந்த பக்கம் சீனாவையும் மீட் பண்ணுகிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம என்னென்னா பழைய கொள்கை இருக்கு இல்லையா, அதாவது ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்தால் அமெரிக்காவை எதிர்ப்பது, அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்தால் ரஷ்யா, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு போலரைசேஷனை நோக்கி போகாமல் சகல நாடுகளிலும் நமக்கு தேவையானதை பற்றி சகலரையும் நாம் பயன்படுத்தி கொள்வது. ஆமாம், எதிர்த்தாலும் பட்டேல் சிலைக்காக சீனாவிலேருந்து தானே தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்துருக்காங்க. அதுதான், அதனால நாம் எல்லோரையும் பயன்படுத்தி கொள்வது, எல்லா நாடுகள்லேருந்து பயன்படுத்தி கொள்வதற்கான சில அம்சங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை கண்டறியறது தான் ஒரு தேசத்தினுடைய பணி. ஏன்னா இன்றைக்கி கோல்ட் வார் சுச்சுவேஷன் முடிஞ்சாச்சு, கெடுபிடி போருங்கிறது எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட இதை நோக்கி நீங்கள் போலரைஸ் ஆக தேவையில்லை. ஸோ சகலரையும் பயன்படுத்தி கொள்வது என்கிற நோக்கத்தில் நம்ம எல்லோரையுமே சந்திக்கிறோம். எல்லாத்தையும் நாம் பெறத்தக்கதை பெறுவதற்கான ஒரு முயற்சியை நோக்கி மோடி போய் கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக சார், அரங்கத்துக்கு நிறைய செய்திகளை பற்றின நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.